ரொம்ப கண்ணும் கருத்துமா பாதுகாக்க வேண்டிய இயற்கை வளங்கள்ல ஒன்றான ஈரநில பாதுகாப்புக்கு எதிராக கடந்த திமுக ஆட்சியில வழங்கப்பட்டிருந்த ஒரு அனுமதியானது இப்போ இந்த தாவேக ஆட்சியில அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த அனுமதியின் காரணமாக அந்த இடத்துல கட்டுமானங்கள் எழும்பி இருந்தால் உலக அரங்கில இந்தியா தலைகுனிய வேண்டிய நிலை அல்லது இந்தியாவிற்கு ஒரு கருப்பு புள்ளி ஏற்பட்டதாக ஒரு அர்த்தமா இருக்கும். அது என்ன பிரச்சனை? இங்க தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூலையில நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு அது எப்படி உலக அரங்குல இந்தியாவுக்கு ஒரு தலைகுனிவாகும்? இதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் தெரியுது. இது எனக்கு வேண்டிய டாபிக், இது எனக்கு தேவையில்லாத டாபிக் நீங்க ஸ்கிப் பண்ணி போறீங்க. பட் இந்த விஷயத்துல நிறைய நம்மளுக்கு தேவையான ஜென்ரல் நாலேஜும் இதுல அடங்கியிருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம்னு நான் நினைக்கிறேன். இப்ப டாபிக் குள்ள போலாம். அதாவது கடந்த 2-3 நாட்களாகவே நீங்க ஒரு விஷயத்த பார்த்திருப்பீங்க. ராம்சார் நிலம், ராம்சார் நிலம் அப்படின்னு சொல்லி. சென்னை பள்ளிக்கரணையில இருக்கக்கூடிய ஒரு சதுப்பு நிலம் பக்கத்துல பிரிகேட் அண்ட் மார்கன் ஹைட்ஸ் அப்படிங்கிற 2 நிறுவனங்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டுல 1250 அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டுவதற்கான பணிகள் தொடங்க இருந்தாங்க. அதற்காக என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் பிளஸ் சிஎம்டிஏ அப்ரூவலும் வாங்கியிருந்தாங்க. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதாவது சுற்றுச்சூழல் அனுமதி. இந்த கட்டடம் நாங்கள் கட்டுறதுனால அந்த சுற்றுச்சூழல் பகுதிக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை, அந்த சுற்றுச்சூழல் எந்த வகையிலுமே பாதிக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு அப்படி ஒரு சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும். எந்த ஒரு பில்டிங் கட்டுறதா இருந்தாலுமே இது அடிப்படை முக்கியம். அதே மாதிரி சிஎம்டிஏ அப்ரூவல் அப்படிங்கிறதும் முக்கியம். நீங்க இந்த சிஎம்டிஏவை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய ரியல் எஸ்டேட்ஸ்ல இந்த பேனர்லாம் ஒட்டிருப்பாங்க. இல்ல நீங்களே வீடு வாங்க போறீங்க, இல்ல ஒரு நிலம் வாங்க போறீங்க அப்படின்னா அதுல 2 விஷயங்கள் சொல்லுவாங்க. சார் இது சிஎம்டிஏ அப்ரூவல், சார் இது ரெரா அப்ரூவல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. லிட்டரலி உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு சிஎம்டிஏ அப்ரூவல்னா என்னன்னா, இப்போ 1 ஏக்கர்ல நிலம் சைட் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 ஏக்கர் நிலத்துல இத்தனை அடி ரோடுகள் இருக்கணும், இந்த இடத்துக்கு தண்ணி டேங்க் கட்டுறதுக்கான இடம் இருக்கணும், இந்த இடத்துல ஒரு சமூக நலக்கூடம் இல்ல அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் சார்ந்த ஒரு பில்டிங், ஒரு ரேஷன் கடையோ அந்த மாதிரி விஷயம் வரதுக்கான ஒரு இடங்கள் நீங்க ஒதுக்கணும். அது போக குழந்தைகள் விளையாடுவதற்கான பார்க் நீங்க ஒதுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் திட்டங்கள் இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம், அதுக்கான அப்ரூவல் கொடுக்கறவங்க தான் சிஎம்டிஏ. ஸோ அந்த வகையில ஒரு கட்டடம் நீங்க கட்டுறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் அந்த திட்ட அனுமதி அப்படிங்கிறத நீங்க சிஎம்டிஏ கிட்ட தான் வாங்கணும். பட் உங்களுக்கு இங்க ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன், போன ஆட்சியில அந்த சிஎம்டிஏவோட அமைச்சரா திரு சேகர் பாபு அவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நீங்க நினைவு வச்சுக்கோங்க. இது ஏன் அப்படிங்கிறது போக போக உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்ப இந்த பேக் டு த பாயிண்ட் வந்துரும். இந்த கட்டடத்துக்கு அனுமதி வாங்கியிருந்தாங்க. அப்பவே இந்த மாதிரி கட்டடம் அனுமதி வாங்கிட்டாங்க, கட்டடம் கட்ட போறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வெளியாகும் போதே அறப்போர் இயக்கம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அறப்போர் இயக்கம்ங்கிறவங்க இயற்கை வளங்கள் அல்லது ஊழல் இந்த மாதிரியான விஷயங்களை பொதுவெளியில வெளிக்கொண்டு வந்து அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது போக உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சவுக்கு சங்கர். இவங்க 2 பேருமே இந்த விஷயத்தை குறித்து முதல்ல பிரச்சனையாகவும் இது குறித்து ஒரு விவாதத்தையும் கிளப்பினது இவங்க 2 பேர் தான். அப்பவே பல முறையீடுகள் செஞ்சும் இந்த திட்டத்துக்கான அனுமதிங்கிறது கேன்சல் செய்யப்படல. அப்ப இன்னொரு விஷயமும் முன் வச்சாங்க. அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் பிளஸ் அரசு அதிகாரிகளும் சேர்ந்துகிட்டு ஊழல் செஞ்சு சட்ட விரோதமாக இந்த 2 அனுமதியுமே கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அப்ப முன் வச்சாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், ஏப்பா ஒரு நார்மலா இது ஒரு நிலம், அங்க ஒரு தனியார் நிறுவனம் பில்டிங் கட்ட போகுது, அதுக்கு ஏப்பா இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இங்க என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, அந்த கட்டடம் கட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் தான் பிரச்சனை. ஏன் அந்த பிரச்சனை நீங்க கேட்கறது புரியுது. அதாவது அந்த கட்டடம் கட்டுவதற்கான இடம்ங்கிறது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு பக்கத்துல இருக்கு. பட் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலமானது 2022ஆம் ஆண்டே ராம்சார் நிலம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுருச்சு. இந்த ராம்சார் நிலம்னா என்ன, அதற்கான தரநிலைகள்லாம் என்னங்கிறத பத்தி உங்களுக்கு அடுத்த டாபிக்ல போவோம். முதல்ல இந்த பிரச்சனை என்னங்கிறத பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த ராம்சார் நிலம்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அப்படி ராம்சார் நிலமா அறிவிக்கப்பட்டதுனால அந்த ராம்சார் நிலத்துக்கு ரொம்ப மிக அருகிலேயே இந்த கட்டடம் வரப்போகுது அப்படிங்கறதுதான் பிரச்சனை. இது குறித்து அந்த அறப்போர் இயக்கமும் சவுக்கு சங்கர் இருவருமே சேர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழ்நாடு ஈரநில ஆணையம், அப்புறம் ஒன்றிய அரசின் சுற்றுச்சூழல் துறை, இந்த 3 பேருக்குமே அப்பவும் ஒரு கடிதம் எழுதி தெரிவிச்சிருந்தாங்க இந்த திட்ட அனுமதிக்கு ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்பவுமே பெருசாக எந்த வகையிலுமே ப்ராசஸ் நடக்கல. இப்ப ரீசெண்டா ஒரு அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. கடந்த மே 8ஆம் தேதி, அதாவது தாவேகா ஆட்சி வந்த பிறகு இந்த திட்டத்துக்கான சுற்றுச்சூழல் அனுமதியானது இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அறிவிப்பு கிடைச்சிருக்கு. இந்த சுற்றுச்சூழல் அனுமதி ரத்தை எதிர்த்து அந்த பிரிகேட் அண்ட் மார்கன் ஹைட்ஸ் நிறுவனம் வந்து கவர்மெண்ட்டை நாங்க சேலஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப 2 பேருக்கும் என்ன வாதம், இவங்க 2 பேரும் என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இந்த பிரச்சனையோட ஆழம் என்னங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இப்போ அந்த பிரிகேட் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து தனியார் நிலம், தனியார் நிலத்துக்கும் உங்களை நீங்க சொல்ற சதுப்பு நிலம் இல்ல ராம்சார் நிலத்துக்கும் எந்த வகையிலையும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு இவங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதனால அதுவும் இல்லாம ஏற்கனவே நாங்க இதுக்கு குறித்து எல்லா அனுமதியும் பெற்றுட்டு தான் திட்டத்துக்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து நாங்க கட்டுமான பணிகளை தொடங்கி இருக்கோம்.
இப்படி இருக்கும்போது நீங்க இப்ப கிட்ட ஒரு கன்சல்ட்டுமே பண்ணாம திடீர்னு நீங்க வந்து சுற்றுச்சூழல் அனுமதிக்கான ரத்து அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எங்களை பெரிய அளவுல பாதிக்கும். சோ இதை நாங்க கோர்ட்ல இதை குறித்து சேலஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா அரசு தரப்புல என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த அனுமதி கொடுக்கும் போது சில விஷயங்கள் இருந்துச்சு, பிளஸ் அது போக அவங்க இன்னும் சில அனுமதிகள் எல்லாம் வாங்குறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த அனுமதி எல்லாம் வாங்காமலேயே இவங்க எங்களோட கட்டுமான பணிகளை தொடங்கிட்டாங்க, அதனால இப்ப அதை நாங்க ரத்து செய்யறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது திரும்ப பேக் டு த ஃபார்ம் அறப்போர் இயக்கம் திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, வெறும் சுற்றுச்சூழல் அனுமதி ரத்தோட நிறுத்தக்கூடாது, இவங்களுக்கான இந்த சிஎம்டிஏ அனுமதியும் நீங்க ரத்து செய்யணும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னப்பா ரத்தாயி போச்சு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் நிறுத்துங்க, நம்ம முதல்ல இந்த அப்ரூவல் விஷயம் என்னன்னு சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம், இல்லாட்டி காசு போட்டு முதல் போட்டு கட்டி வீணா போயிடும், திடீர்னு கேன்சல்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஆனா அந்த பிரிகேட் அண்ட் மார்கனைட்ஸ் நிறுவனம் இதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் தானே கேன்சல் ஆயிருச்சு, பரவாயில்ல கன்ஸ்ட்ரக்ஷன் அனுமதி இருக்குல்ல, நீ கட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து அந்த கட்டுமான பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் அறப்போர் இயக்கம் மீண்டும் இப்போ விஜய் தலைமையிலான அரசு கிட்ட இந்த கட்டுமான பணியையும் உடனடியாக நீங்க ரத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இப்ப வழக்கம் போல சவுக் சங்கர்னா அதிரடி நமக்கு தெரியல, அவர் என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க, அப்ரூவல் வாங்கிட்டோம், இது தனியார் நிலம், பட்டா இருக்கு அப்படின்னு தானே வாத வைக்கிறாங்க. இப்ப அரசு என்ன செய்யணும்னா அப்படின்னு அது ஆர்டரா சொல்லல, ஒரு சஜஷனா சொல்றாரு. இந்த பள்ளிக்கரணை பிளஸ் அந்த நிலத்துக்கான அப்ரூவல் எப்படி கொடுக்கப்பட்டது, எந்த வருஷம் கொடுக்கப்பட்டது, அதுக்கு பின்னாடி எந்த அதிகாரி இருந்தாங்க, அதுல ஏதாவது முறைகேடுகள் இருக்கா, அதுல ஏதாவது லஞ்சம் ஊழல் இருக்கா அப்படிங்கிற வரைக்கும் அடி வரைக்கும் சென்று நுனிவேர் வரைக்கும் சென்று இந்த பிரச்சனையின் ஆழத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. ஒருவேளை அவர் சொல்ற மாதிரி எல்லாம் போய் சமீபத்துலதான் அதுக்கான அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, அதுலயும் ஏதாவது ஊழல்லாம் செஞ்சிருக்காங்க, அப்படி செஞ்சது உறுதியா இருக்கு அப்படின்னா அதிகாரிகள் முதல் அமைச்சர் வரை அனைவரையுமே நீங்க கடுமையான தண்டனை கொடுத்து கைது செய்யணும், அப்பதான் இந்த ஆட்சியின் மீது ஒரு உயரிய மதிப்பு வரும் அப்படின்னு ஒரு போற போக்குல ஒரு போடு போட்டு போயிருக்காரு. சோ இது வரைக்கும் நீங்க கேட்டதை வச்சு இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த பிரிகேட் நிறுவனத்துக்கு மேல தப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அரசாங்கம் தான் அவங்க கிட்ட லஞ்சம் வாங்கிக்கிட்டு இதுக்கான அப்ரூவலை கொடுத்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இப்போ அந்த ராம்சார் நிலம்னு எல்லா பக்கமும் சொல்றாங்க, அது என்னதான் அந்த ராம்சார் நிலம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. லிட்டரலி சிம்பிளா சொல்லணும்னா ராம்சார் நிலம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, ஈரநிலம், அவ்வளவுதான். அந்த ஈரநிலத்துக்கு தான் ராம்சார் நிலம்னு சொல்றாங்க. நீங்க யோசிக்கலாம், ஏப்பா அது ஈரநிலம்னே சொல்லிட்டு போய் தொலைய வேண்டியதானே, அது என்ன ராம்சார் நிலம் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. இந்த ஈரநிலங்களை எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலக அளவுல 1971 ஈரான்ல ஒரு கூட்டம் நடக்குது, அதாவது கன்வென்ஷன் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற தலைப்புல. ஆனா அந்த சமயத்துல அந்த கூட்டத்துல இந்தியா கலந்துக்கல. இந்தியா எப்ப அந்த கூட்டத்துக்குள்ள இணையுது அப்படின்னா 1982 தான் அந்த மாதிரியான மீட்டிங்ஸ் அந்த கன்வென்ஷன் மீட்டிங்குள்ள என்டர் ஆகுது. உலக அளவுல கிட்டத்தட்ட 2500 ஈரநிலங்கள், அதாவது ராம்சார் நிலங்கள்ங்கிறது இது வரைக்கும் கண்டெடுக்கப்பட்டு அது ராம்சார் நிலங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆசிய அளவுல பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் அதிக ராம்சார் நிலங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட கடந்த ரீசெண்டா வந்த அப்டேட் படி இந்தியாவில மட்டும் 100 ராம்சார் நிலங்கள், அதாவது உலக அளவிலேயே வெறும் 2500 ராம்சார் நிலங்கள் தான் இருக்கு. ஆனா இந்தியாவில மட்டும் 100 ராம்சார் நிலங்கள் இருக்கு. உலக அளவுல இந்தியா கிட்ட தான் அதிக அளவிலான ராம்சார் நிலம், அதாவது வெட்லாண்ட்ஸ் இருக்கு. அந்த வகையில இந்தியா உலக அளவுல 3வது இடத்துல இருக்கு. முதல் 2 இடங்கள் வெவ்வேறு கண்ட்ரிகள்ட்ட இருக்கு. சோ இந்த கன்வென்ஷன் ஆஃப் வெட்லாண்ட்ஸ் குறித்து முதல்ல விவாதிக்கப்பட்ட இடம் தான் ஈரான். அதுக்கப்புறம் அது நடைமுறைக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1975. எல்லாத்துக்குமே ஒரு டே இருக்குல்ல, அந்த வகையில இந்த வேர்ல்ட் வெட்லாண்ட் டேன்னு ஒரு டே கொண்டாடுறாங்க. அது வந்து எப்பனா February 2. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து 75th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த 75th இண்டிபெண்டன்ஸ் டே படி ஒரு ரெக்கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில வெறும் 75 சதுப்பு நிலங்கள் தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் இன்னும் எக்ஸ்ட்ரா கிட்டத்தட்ட இந்த 3-4 ஆண்டுகளுக்குள்ளேயே 25 ராம்சார் நிலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சோ இப்ப நீங்க கேட்பீங்க, ஏப்பா ஈரான்ல இப்படி ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அதெல்லாம் ஓகே, இது எதுக்குப்பா ராம்சார்னு பேர் வச்சாங்க நீங்க கேட்பீங்கல்ல. சிம்பிள், ஒண்ணுமே இல்லைங்க. ஈரான்ல ராம்சார் அப்படிங்கிற நகரத்துலதான் இந்த ஃபர்ஸ்ட் கூட்டம்ங்கிறது நடந்துச்சு. அதனாலேயே அதோட வெளிப்பாடா இந்த ஒப்பந்தத்துக்கு வந்து ராம்சார் ஒப்பந்தம் பேர் வச்சிட்டாங்க. சோ அதோட தாக்கத்திலேயே தான் இந்த மாதிரி கண்டெடுக்கப்படக்கூடிய ஈரநிலங்கள் எல்லாத்தையும் ராம்சார் லேண்ட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த கூட்டம் நடந்ததுதான் ஈரான் ராம்சார்ல. ஆனா இதுக்கான ஹெட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல தான் இருக்கு. இப்போ இதுல நீங்க நினைப்பீங்க, இந்த சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடியதுல அவங்களே அந்தந்த நாட்டுல இருந்தே வந்து இங்க இருக்கிற ராம்சார் நிலங்கள்லாம் என்னென்ன, ஈர நிலங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அதுதான் இல்ல. அதாவது அந்தந்த மாநில அரசுகள் இதெல்லாம் வந்து ராம்சார் நிலங்கள்னு ஐடென்டிஃபை பண்ணி இந்திய அரசு கிட்ட கொடுப்பாங்க. அதை இந்திய அரசு வந்து ஆய்வு பண்ணிட்டு, ஆமா இது ஈரநிலம், இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஈரநிலம் தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒப்புதல் கொடுத்து, மாநில அரசு பரிந்துரை பண்ணி இந்திய அரசு ஆய்வு பண்ணி அதை ஒப்புதல் பண்ணதுக்கு அப்புறம் இந்திய அரசின் மூலியமாக அந்த ராம்சார் கூட்டமைப்புக்கு, அதாவது சுவிட்சர்லாந்துக்கு இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்சார் நிலங்கள்னு பட்டியல் அனுப்புவாங்க. அந்த பட்டியலை தான் சுவிட்சர்லாந்துல அவங்களோட லிஸ்ட்ல ஆட் பண்ணிப்பாங்க. சோ நீங்க கேட்கலாம்,
எந்த அடிப்படையில் வெறும் இப்ப குளம் குட்டைன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டிலயும் இந்தியா முழுக்க எவ்வளவோ குளம் குட்டை இருக்கு. அப்படி இருக்கும்போது வெறும் 100 மட்டும் எப்படி ராம்சார் நிலம்னு தேர்ந்தெடுத்தாங்கன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கும் ஒரு சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா அங்க ஆயிரக்கணக்கில் பறவைகள் வந்து போகணும். இன்னொன்னு ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் குறைந்தபட்சம் 1% மேல அங்க வாழுது அப்படின்னாலும் கூட அந்த பகுதியை ராம்சார் நிலமாக அறிவிக்கலாம். இன்னும் சொல்ல போனா நிறைய பறவைகள் சரணாலயங்கள்லாம் கேள்விப்பட்டீங்களா? அந்த வகையில 20,000 இல்ல 1000க்கும் மேற்பட்ட பறவைகள் எல்லாம் அங்க வந்து போகுது அப்படின்னா கூட அதையும் ராம்சார் நிலமாக தேர்ந்தெடுக்கிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அந்த வகையில தமிழ்நாட்டுல மட்டும் 20 ராம்சார் நிலங்கள் இதுவரைக்கும் கண்டறியப்பட்டிருக்கு. அதுல அதிக எண்ணிக்கை ராமநாதபுரம் மாவட்டத்துல தான். கிட்டத்தட்ட 4 ராம்சார் நிலங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துல மட்டுமே இருக்கு. ஸோ இதையெல்லாம் மையமா வச்சு 1986ல என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் கீழே வெட்லேண்ட் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று 2017ல கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னா ஒரு இடத்த ராம்சார் நிலமாக அறிவிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்த சுத்தி நோ டெவலப்மெண்ட் ஜோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிவு பண்ணிடுறாங்க. அதாவது அந்த இடத்த சுத்தி நீங்க டெவலப்மெண்ட்ன்ற விஷயம் அப்படிலாம் எதுவுமே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட அடிப்படை சாராம்சம். லிட்டரலி இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த ஈரநிலத்தை நிரப்பி குடியிருப்புகளோ அல்லது தொழிற்சாலைகளோ கட்டக்கூடாதுங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு அந்த நீரோட இயற்கை ஓட்டத்தை தடுக்கிற வகையில அங்க எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் நடக்கக்கூடாது. மூணாவது கழிவு நீரோ இல்ல ஒரு தொழிற்சாலைகளில் இருந்து வரக்கூடிய கழிவுகளையோ அதுல போய் கொட்டக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது ஒரு அடிப்படை கிரைட்டீரியாவா செட் பண்றாங்க. இன்னும் கிளியரா சுருக்கமா சொல்லணும்னா ஈரநிலத்தின் இயற்கை தன்மை பாதிக்கப்படக்கூடாது. இதுதான் இதோட ஒரே மோட்டோ. சரி, இந்த மாதிரி எல்லாம் ராம்சார் நிலமா அறிவிக்கப்பட்டு இதுக்கு இப்படிப்பட்ட கிரைட்டீரியா வைக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு நீங்க கேட்க வருது. புரியுது? சிம்பிள். அந்த இடத்துக்கோ அந்த பகுதிக்கோ உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்குது. ரெண்டாவது அந்த மாதிரியான ஈரநிலங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்திய அரசு லெவல்ல இருந்து முன்னுரிமை கொடுக்கப்படுது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஆராய்ச்சி மற்றும் சுற்றுலாத்துறைக்கான அனைத்து வாய்ப்புகளும் பெருகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ராம்சார் நிலங்கிறது வெறும் பேர் மட்டும் இல்ல, அது ஒரு சர்வதேச தரச்சான்று. ஸோ இப்படிப்பட்ட சதுப்பு நில காடுகள் இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற போது அந்த பிரிகேட் அண்ட் மார்கன் ஹைட்ஸ் நிறுவனம் ஏன் அங்கேயே கட்டடம் கட்டணும்னு இவ்வளவு போராடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஓஎம்ஆர் சைடுங்கிறது வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஏரியா. அங்கதான் ஐடி செக்டர்ஸ் நிறைய இருக்கு, மக்கள் அதிகமா இருக்காங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல இப்படி ஒரு கட்டுமான பணிகள் வச்சு கிட்டத்தட்ட 1250 வீடுகள் கட்டுறாங்க அப்படின்னா அதுல அவங்களுக்கு பயங்கரமான ப்ராஃபிட்டா இருக்கும். ரெண்டாவது இன்னும் அந்த இடங்கள் டெவலப் ஆகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுலயே ஒரு பாயிண்ட் கிளியரா கிடைச்சிருது. அந்த சதுப்பு நிலத்துக்கு பக்கத்திலே தான் இது இருக்கு அப்படின்னா 1250 வீடுகள் கட்டுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அங்க எவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் நடக்கும். அப்படி ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப அருகிலே இருக்கக்கூடிய அந்த சைட்டை பாதிக்க செய்யும் தானே. பட் இன்னமும் அந்த ஒரு வாதம் ஒண்ணு இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது பிரைவேட் நிலமா இல்ல அரசு நிலமா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த கட்டடம் கட்டுறதுனால இந்த சதுப்பு நிலத்துக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு வாதம். அதாவது இன்னொரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா சோ இந்த ராம்சார் நிலமா அறிவிக்கப்பட்ட அந்த சதுப்பு நிலத்தோட எல்லை வரையறையை முதல்ல நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான தடையெல்லாம் நீங்க போடலாம். பட் இன்ன வரைக்கும் அந்த எல்லை என்னன்னே நீங்க சொல்லலையே அப்படின்ட்டு இந்த பிரிகேட் சைட்ல இருந்து வாதத்தை வச்சிருக்காங்க. ஸோ உயர்நீதிமன்றமும் சரி இந்த சுற்றுச்சூழல் அண்ட் என்விரான்மெண்டல் இவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல இந்த எல்லை வரையறையை கண்டுபிடிச்சா இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஈஸியா கிடைச்சிடும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இப்போ இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது குறித்து தொடர்ச்சியா அடுத்து என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறதையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ நான் சொன்னது கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலா இருந்திருக்கும், இல்ல புதிய தகவலா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். நீங்களும் அதையே நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இந்த விஷயங்கள்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 2-3 பேருக்காவது ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் தமிழ் செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.